வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் சரியான அளவில் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரின் கோரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நியாயத்திற்காக சரியான முறையில் போராடுகின்ற முதலமைச்சரை குறை சொல்வது அழகல்ல என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் பதில். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக மேம்படுத்தும் பணிக்காக பூமி பூஜை நிகழ்வில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் மா சுப்பிரமணியன் என இருவரும் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இருவரும் பங்கேற்கவில்லை. 28.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவான்மியூர் பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் இயக்குநர் பிரபு சங்கர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் பேசியதாவது: திருவான்மியூர் பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையத்தை CMTA சார்பாக மேம்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளது. 28.25 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற உள்ளது. 3 பகுதிகளாக பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது. வணிக வளாகங்கள், மக்கள் இருக்கைகள், பணியாட்களர்களுக்கு இடம் எனவும் பேருந்து நிறுத்தும் இடம் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளின் வாகனத்தை நிறுத்துவதற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையை பொறுத்தவரை மிக சரியான நேர்மையான தொகுதி மறுசீரமைப்பு என்பதுதான் நமது முதலமைச்சர் வலியுறுத்தி வருகிறார். மக்கள் தொகையின் பால் அடிப்படையை 72இல் வைத்து எடுத்தால் சரியாக இருக்கும். ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின் படி எடுப்பது சரியான தொகுதி மறுசீரமைப்பு ஆகாது என்பதுதான் நமது முதலமைச்சர் உள்ளிட்ட தென் இந்திய முதலமைச்சர்கள் ஒத்துக்கொண்ட விஷயம். இதில் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மாநிலங்கள் மக்கள்தான் எனவும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிகச் சரியாக அமல்படுத்தியதற்கான தண்டனையாக நம்முடைய தொகுதிகள் குறைக்கப்பட வேண்டுமா என்பதுதான் முதலமைச்சரின் மிக பிரதான கேள்வியாக இருக்கிறது. மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தமிழ்நாடு மக்கள் மீது உண்மையாக இருந்தால் தமிழ்நாடு மக்களுக்காக நியாயமான, அங்கே சரியான அளவில் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நியாயத்திற்காக சரியான முறையில் போராடுகின்ற முதலமைச்சரை குறை சொல்வது அழகல்ல என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் செயலாளர் பிரகாஷ் பேசியதாவது: இந்த பணிகள் அடுத்த ஓராண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளோம். மேலும் அடுத்த ஜூலைக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் வகையில் பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். அனைவருக்கும் அனைத்தும் எனும் உயரிய நோக்கத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தென்சென்னை தொகுதியின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர். தென்சென்னை தொகுதிக்கு கிட்டத்தட்ட 7 முறைக்கு மேல் ஆய்வுகள் மேற்கொள்ளவும், வெள்ள சமயத்திலே பாதிக்கப்பட்ட பொழுதும் வருகை தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தியவர். இன்றைக்கு மிக முக்கியமாக திருவான்மியூர் பகுதியிலே ஏற்கனவே ஒரு தர மேம்பாட்டிற்காக காத்திருந்த பேருந்து நிலையத்தை, மிக முக்கியமாக அந்த ஜங்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருந்த அந்த நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய ஏற்பாட்டின் படி இந்த இடத்திலே இன்றைக்கு புதிய பேருந்து நிலைய கட்டடம் ஒன்று கட்டுவதற்கான பூஜை மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய தலைமையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி அசன் மௌலானா, மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்கள், MD அவர்கள், என்னுடைய தென்சென்னையினுடைய திருவான்மியூர் பகுதியினுடைய பகுதி செயலாளர், மன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் அனைவரும் இணைந்து மிக மிக முக்கியமான இந்த காலை வேளையிலே மிக மகிழ்வோடு இன்றைக்கு பூஜை போடப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 28.25 கோடி. அனைத்து செலவினங்களும் உட்பட்ட இந்த தொகை இதிலே அடங்கும். இந்த பேருந்து முனையம்
ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இசிஆர் பகுதியை நோக்கி இருக்கின்ற இந்த வளாகத்திலே வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து விடப்படும். அதற்கு பின்பாக இருக்கின்ற இடத்திலே பொதுமக்கள் வந்து அவர்கள் இளைப்பாறுவதற்கான இருக்கைகள், அவர்களுக்கான வசதிகள், அதற்கு மேற்பட்ட 2 தளங்களிலே பணியாட்களுக்கான வசதிகளுக்குரிய இடம் அமைக்கப்பட இருக்கின்றது. இடையில் நடுவில் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே பேருந்துகள் வந்து நிறுத்துவதற்கான அந்த பாந்துகள் எண்ணிக்கை 13, பேருந்து நிறுத்த நடைமேடை 70, 4 சக்கர வாகன நிறுத்தத்திற்கான எண்ணிக்கை 16, 2 சக்கர வாகன நிறுத்தம் 90 என்று அனைத்து விதமான வசதிகளுடனும் இது கட்டப்பட இருக்கின்றது. இது எந்த கால அளவிலே கட்டி முடிக்கப்படும், இதற்கான திட்ட அளவு என்ன என்பதை நம்முடைய செயலாளர் அவர்கள் உங்களிடையே இப்பொழுது விளக்குவார். இந்த ஒர்க் வந்து இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் டைம் பீரியட், அக்ரிமெண்ட் பீரியடு. நெக்ஸ்ட் இயர் ஜூலையினுடைய இறுதிக்குள்ளாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அர்ப்பணிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மறு வரையறை என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன், அந்த ஃபேருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், மிக சரியான நேர்மையான தொகுதி மறு சீர் அமைப்பு, அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்துவது. மக்கள் தொகையின் பால் அடிப்படையை வைத்து எடுத்தால் 72 வைத்து எடுத்தால் அது மிகச் சரியாக இருக்கும்.